நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொட்டுற பணியிலே உங்களுக்காக காலங்காத்தால ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக எக்ஸைட்மெண்ட்டோட வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. எந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு. ரஞ்சித் உன்னால தாண்டி வெண்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா, இப்போ உனக்கு சந்தோஷமா, எதுக்கடி இப்போ ஃபோன் பண்ண, என் வாழ்க்கையை நாசனம் பண்ணு, அந்த புள்ளி வாழ்க்கையும் நாசனம் பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஃபோனை வச்சிடா. ஐயோ வெண்பா குட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுன்னு ஒரு பக்கம் வேக வேகமாக அங்கேருந்து வராங்க. உடனே அதை பார்த்து என்னாச்சு ஏதாச்சுன்னு புரியாமல் நம்ம அரவிந்த் ஒரு பக்கம் மல்லின்னு பின்னாடியே ஓடி வராரு. இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? மல்லி அரவிந்தை விட்டு கழட்டி விட்டு ஒரே ஓட்டம் குட்டுன்னு விஜய் கிட்ட ஓடுற மாதிரியும் உடனே மல்லியை பிடிக்கிறதுக்கு நம்ம அரவிந்த் பின்னாடியும் துரத்தின்னு ஓடி வர மாதிரியே இருக்குங்க. சரி இருக்கட்டும், அப்படியே கான்செப்ட் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். சரி, அது ஒரு பக்கம் போக அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போகிறாங்க. அந்த சமயத்தில் விஜய் வந்து வீட்டுக்கு தூக்கின்னு போகிறாரு. கண்ணீர் மல்க அழுந்துனே. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அவங்களுக்கு கொஞ்சம் மெமரி லாஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவங்க மனசில் இருக்கிறது வெண்பா மட்டும்தாங்க. வெண்பா விஜய் இவங்களை தவிர வேறு யாருமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மல்லி வேணும்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது மட்டும் மறக்காம இருக்குது. டாக்டர்கிட்ட கேட்கறதுக்கு அவங்க ஆள் மனசில் என்ன இருந்துச்சோ அது இன்னும் அவங்க மனசுக்குள்ளே அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்குது. இதுக்கு நாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் பட்டுன்னு உண்மையை உடைச்சிடுறாரு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்க. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க. அப்படி என்னடா விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்காருல்ல, அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்துக்கோ மல்லி, உன் வண்ணால தான் என் குடும்பமே நாசமாக ஆயிடுச்சு, நீ இனிமேல் இந்த குடும்பம் பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அவர் இருந்து ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், மல்லி உன் கால் விழுந்து கேட்குறேன், நீ வந்து திரும்ப என் குடும்பத்தில் சேர்ந்துரு. எல்லாரையும் நான் நம்பினேன், எல்லாரும் எப்படியாவது என் பொண்ணை பார்த்துப்பாங்கன்னு. ஆனால் அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க பிஸியாக இருக்கிறாங்க தவிர என் பொண்ணை யாருமே கண்டுக்கல. அது உனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் யோசிச்சு பார்த்தா அந்த சமயத்தில் நீ இருந்த போதெல்லாம் மல்லி வெண்பா கூட தான் அதிகமாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஒரு பக்கம் நானும் இதை தான் படித்து உங்களுக்கு சொன்னேன். ஆனால் நீங்கள் காசு பணம் துட்டு இதுக்காக தான் நான் ஆசைப்பட்றேன், என்னை பார்த்தா அப்படியே சும்மா சீப்பாக இலக்காரமாக பேசுனீங்களே, அப்போ தெரியலையா? பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்போ நீங்கள் கூட்ட உடனே நான் அப்படியே சும்மா நாக்க தொங்க போட்டு நாய் மாதிரி பின்னாடியே ஓடி வரணுமா? சொல்லுங்கள், இதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா விஜய்? சொல்லுங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னுமே பேச முடியாமல் வாயடிச்சு போயிட்டு மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக ஒரு பக்கம் உட்காந்துறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாருன்றதா ட்விஸ்டாகவே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் வந்து அப்படியே குழப்பத்து மேலே குழப்பத்தை உருவாக்கின்னு இருக்காங்க. நீ எதுக்கடி வந்த, நீ எதுக்கடி இப்படி பண்ண, ஃபஸ்ட்டு அதை சொல்லிடி, இப்படி அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஆவஸ்ட்டுக்கு ஏதோ பேசின்னு இருக்காங்க. அவள் பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் கடுப்பாக தான் இருக்குது. என்னடா இவன் லூசு மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கா, பேச்சை தவிர இவகிட்ட ஒன்றுமே இல்லையாடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தான் போயின்னு இருக்குது. சரி ஓகே, எவ்வளவோ நடந்தாச்சு, இதுக்கு மேலே என்ன நடக்கிறதுக்கு என்னென்னவோ இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்ற கான்செப்டில் தான் விட்டாச்சு. ஸோ நண்பர்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் வெள்ளை தட்டி விட்டு போங்க. அப்போதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.